Daw University near Kanyakumari, the best emerging university in South India. நாளைக்கு நீட் மறுதேர்வு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமைச் செயலாளர்களுக்கும் அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. என்ன உத்தரவுன்றது தொடர்பான தகவல்களோட செய்தியாளர் சங்கரனும் இணைஞ்சிருக்காரு. சங்கரன், நீட் பத்தின நிறைய அப்டேட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப என்ன உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு, நீங்க விரிவாக வரீங்க? அஞ்சலி, நாளை பிற்பகல் நீட் தேர்வு துவங்கக்கூடிய நிலையில அதற்கான நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பல ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தமிழகத்துல மொத்தம் 31 மாவட்டங்கள்ல 307 மையங்கள்ல தமிழகத்துல மட்டும் இந்த தேர்வு நடக்குது. 1,42,489 மாணவர்கள் இந்த தேர்வுல பங்கேற்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில நாடு முழுக்கவே இந்த தேர்வுல எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா உரிய பாதுகாப்பு முறையில தேர்வு நடத்துறத அந்தந்த மாநில அரசுகளும் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தேர்வு முகமை சார்பிலையும் அதே போன்று மத்திய அரசு சார்பிலும் சொல்லப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் நேற்று இணைய காணொலி காட்சி மூலமா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்கிறாரு. அந்த கூட்டத்துல நாளை தமிழகத்துல நடைபெறக்கூடிய தேர்வுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சுமூகமா நடைபெறணும், அமைதியான முறையில தேர்வு நடைபெறணும். இதை மாவட்ட ஆட்சியர்கள் அனைவரும் உறுதி செய்யணும், தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி வழியான ஒரு கூட்டத்துல தலைமைச் செயலாளர் சாய்குமார் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. இந்த நிலையில தற்போது மேலும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கண்காணிப்பு அலுவலரை தேசிய தேர்வு முகமை நியமனம் செஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில தமிழகத்திற்கு திருச்சியை சேர்ந்த மாலதி என்கிற ஒரு அதிகாரியை அவர் மத்திய அரசு துறையில பணிபுரிகிறாரு. அவர் தமிழகத்திற்கான மேலிட ஒரு அதிகாரியாக, கண்காணிப்பு அதிகாரியாக நியமனம் செய்திருக்கிறது. அவர் நேற்று இரவே சென்னை வந்திருக்கிறார். தற்போது ஐஐடி வளாகத்தில் இருக்கக்கூடிய தேர்வு மையத்தை அவர் பார்வையிட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் சென்னையில பல தேர்வு மையங்களையும் அவர் பார்வையிடுவார். தமிழகம் முழுக்க என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, மாணவர்களுக்கு என்ன வசதிகள் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தியும் அவர் முழுமையா ஒரு ஆய்வு செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. மற்ற இந்த தேர்வு கண்காணிப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களோடு அவர் ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அஞ்சலி, ஓகே, உங்களோட தகவல்களுக்கு நன்றி சங்கரன். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.